ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படம் கர்நாடகாவில் முதல் நாளில் மட்டும் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் மட்டியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையுமே 2 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதன் பிறகு அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது கர்நாடகாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் இதுவரையும் ஓப்பனிங் டேல மட்டும் 3 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி இருக்குது. தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு போட்டியாக அதர் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் சக்கைப்போடு வந்து போட்டு வருது தி கோட் திரைப்படம். அதாவது இதுவரையும் கேரளாவில் 2 கோடிக்கு மேலேயும் கர்நாடகாவில் 3 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரு சேல்ஸ் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணது. ஸோ அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர்கள் நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டே வராங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.